Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இலவம் பஞ்சு போன்ற மென்மையான இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. பொதுவாவே ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்க கிட்ட இட்லியை பத்தி கேட்டா அதுவா இன்னைக்கு மெஸ்ல அணுகுண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இட்லிய அணுகுண்டு அளவுக்கு அதாவது அவ்வளோ ஒரு ஹார்டா இருக்குது அப்படிங்கறத சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ஒரு சாஃப்டான இட்லி பண்றதுக்காக 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவா ஜவ்வரிசி இதெல்லாம் எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த வெந்தயத்தை உளுந்தோட சேர்த்து இது மூணையும் தனித்தனியா ஊற வச்சுக்கலாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே ஊற வச்சதுக்கு அப்புறம் கழுவாதீங்க. கழுவி நல்லா கழுவினதுக்கு அப்புறம் ஊற வச்சு அந்த தண்ணியவே அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல உளுந்து அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா அரைஞ்சு வருது. ஒரேடியா தண்ணி ஊத்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. இந்த உளுந்து அரையறதுலயே நமக்கு தெரியும். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்ப அடுத்தது ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசியை அரிசியோட போடுங்க. ஏன்னா உளுந்தோட போடும்போது ரெண்டுமே வழுவழுன்னு இருக்கும். சில டைம் ஜவ்வரிசி அரையாம போயிடும். அதனால ஜவ்வரிசி அரைச்சு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அரிசி அதோட சேர்த்துக்கலாங்க. அரிசி எப்பவுமே அரைக்கும் போது இட்லிக்கு அரைக்கும் போது ஒரு ரவையா இருக்கிற மாதிரி, ரவைத்தன்மை இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸா மாவு மாதிரி ஆக்கக்கூடாது. லேசா ஒரு ரவைத்தன்மை இருந்தாதான் இட்லி நமக்கு நல்லா வருங்க. நம்ம அரிசியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணி பண்ணாதீங்க, தண்ணி ஊத்தாதீங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சு எடுத்து இது ரெண்டையும் ஒரே பாத்திரத்துல எடுத்துக்கலாம். உளுந்து இருக்கிற பாத்திரத்திலேயே அரிசியும் எடுத்து அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. நீங்க கை விட்டு கூட நல்லா கலந்துக்கலாம் மாவை. அரிசி தனியா இருக்கக்கூடாது, அடியில போயிருக்கும். அதனால இந்த உளுந்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்ப இத மூடி ஒரு ஓவர் நைட்டுக்கு அப்படியே வச்சுக்கலாம். நீங்க ஒரு 7 மணி நேரம் வைக்கிறதான கூட வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஓவர் நைட்ல வச்சிருக்கிறேன். பாருங்க, நம்ம மாவு எவ்வளோ அருமையா ரெடி ஆயிடுச்சுன்னு. எடுத்தாலே எப்படி வருது பாருங்க. ரொம்ப குளிரா இருக்கிற பிரதேசத்துல இருக்கவங்க அவன்ல வச்சுட்டு அவனோட லைட்டா ஆன் பண்ணி விட்டுருங்க, அதுலயே பொங்கிடும். இப்போ இட்லி தட்டுல லேசா எண்ணெய் தடவிக்கலாம். இட்லி ஊத்துறதுக்காக மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்திக்கலாம். எப்பவுமே மாவு ஊத்தும் போது ரொம்ப நிரம்பி வழியிற மாதிரி ஊத்தாதீங்க. அடுத்த தட்டுல அடியில போய் எல்லா இட்லியும் ஒட்டிக்கும். நீங்க எடுக்கும்போது இந்த கீழ்த்தட்டுல இருக்கிற இட்லி எல்லாம் அரைக்குறையா இருக்கும். உங்களுக்கு முழு இட்லி கிடைக்காது. பாதிக்கு பாதி மேல இருக்கிற தட்டுல போய் ஒட்டி இருக்கும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. மாவு ஊத்தியாச்சு. இதை குக்கர்ல வச்சிடலாம். இந்த குக்கர்ல வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டரா இருக்கும். உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா அந்த குக்கர்ல உள்ள எல்லாமே கரை பிடிச்சிரும். அதனால ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை பழத்தை போட்டீங்கன்னா அந்த கரை பிடிக்காது. அதனாலதான். அதே மாதிரி இட்லி தட்டுல அடியில கூட கரை பிடிச்சிரும். இந்த எலுமிச்சை பழம் போடுறதுனால இட்லி தட்டோட அடிப்பகுதி கூட நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம இட்லி வெந்துடுச்சு. 8 நிமிஷம் வச்சிருந்தேன் நானு. விசில் போடாம 8 நிமிஷம் வைக்கணுங்க, வெயிட் போடாம. நம்ம இட்லி எடுத்து வெளியே வச்சு ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஆனதுக்கு அப்புறம் தான் இட்லியை தட்டுல இருந்து எடுக்கணும். கொஞ்சம் சூடு ஆறின உடனே. பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு, மெத்துன்னு. இந்த இட்லியை சுட சுட சாம்பாரோடவும் சட்னியோடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.